ஹாய் ஹலோ FNG viewers எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது ஆக்சிஜன் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்தராக தான் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் நம்ம அப்ரோச் பண்ணுறது எதுனாலும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். நீங்கள் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ தான் அது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பல்ஸ் ஆக்சிமெட்ரினா என்ன, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பல்ஸ் ஆக்சிமெட்ரி வச்சுட்டு நம்ம SpO2வை மெஷர் பண்ணலாம். SpO2னா என்ன? SpO2னா நம்ம பிளட்டில் இருக்கிற சேச்சுரேஷன் ஆக்சிஜன் லெவல் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சேச்சுரேஷன் ஆக்சிஜன் லெவல் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த டிவைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிவைஸை நம்ம இந்த விரலில் நம்ம மாட்டும் போது அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷனில் ஹீமோக்ளோபின் சர்க்குலேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதில் ஒரு 10 ஹீமோக்ளோபின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஹீமோக்ளோபினில் ஒரு 5 ஹீமோக்ளோபினில் ஆக்சிஜன் இருக்குது, 5 ஹீமோக்ளோபினில் ஆக்சிஜன் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஒரு ரேண்டமாக உங்களுக்கு இது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நம்ம மிஷின் நம்ம அதில் வைக்கும் போது மேலே 2 லைட் இருக்கும். ஆக்சுவலாக ரெட் லைட் ஒன்று, இன்ஃப்ராரெட் லைட் ஒன்று. அந்த ரெட் லைட்டும் இன்ஃப்ராரெட் லைட்டும் நம்மளுக்கு இது வழியாக அந்த பிளட் வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகும். அந்த மேலே இருக்கிறது போது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிடெக்டர்னு இருக்கும். ஸோ அந்த 2 லைட்டும் பாஸ் ஆகும்போது நம்ம ஆக்சிஜனில் இருக்கிற ஹீமோக்ளோபின், ஆக்சிஜன் இல்லாத ஹீமோக்ளோபின், இது ரெண்டுத்துலேயும் அதில் நம்ம பாஸ் ஆகி வரும். அது போக பேலன்ஸ் என்ன லைட்டு பாஸ் ஆகி கீழே நம்ம அந்த ஃபோட்டோ டிடெக்டரில் இதாகுதோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குன்றதை இது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிமீட்டரை நம்மளுக்கு எங்கெங்கே இதை மாட்டலான்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். எங்கெங்கே இதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்றது. இது நம்ம விரலில், அதாவது மெயினாக ரைட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கரில் நம்ம இது வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க. அது போக செகண்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த தம் ஃபிங்கர்லேயே நம்ம செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இது போக நம்ம கால்லையும் கொடுக்குறாங்க, காலோட டோலையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 இடத்துலையும் நம்ம செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் நல்ல கரெக்டான ரிசல்ட் வர்றது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது, பட் மேக்ஸிமம் அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கரில் இதை நம்ம போட்டு செக் பண்ணணும். அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற டவுட்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு இதில் வர பர்சன்டேஜ் வச்சு நம்மளுக்கு என்ன இப்போது நம்மளோட கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 95% to 100%. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 95 to 100% இருந்தால் நம்மளுக்கு நார்மல். தென் 91% to 94% என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைல்டு ஹைப்போக்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 86% to 90% இது மாடரேட் ஹைப்போக்சிமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் சிவியரானது. இப்போ 86% பிலோ இருந்துச்சுன்னா அது சிவியர் ஹைப்போக்சிமியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஈவன் நீங்கள் 86 to 90 ஆர் 91 to 94லேயே நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரிஜினலாக ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏர்லியாகவே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரிஸ்க்கு நீங்கள் குறையும் உங்களுக்கு. இப்போது இந்த ஆக்சிமீட்டர் வச்சு நம்மளுக்கு கொரோனாவுக்கு இதுவும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம்? இந்த ஆக்சிமீட்டர் வச்சு நம்ம கொரோனாவை எப்படி டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ 95 to 100 வரைக்கும் வர்றது நார்மல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ 94 to 91 to 94 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும்போது மேபி நம்மளுக்கு மைல்டாக நம்மளுக்கு அட்டாக் ஆகிருக்கலாமோன்னு தோணலாம். ஏன்னா லங்ஸ் நம்மளுக்கு டேரெக்டாக கொரோனா அட்டாக் பண்ணுறது லங்ஸை தான் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் அந்த மூச்சு திணறல் நம்ம டெத் காஸ் அது எல்லாமே நம்மளுக்கு அதனால தான் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிஜன், அதாவது நம்ம லங்ஸு கரெக்டான ஆக்சிஜனை நம்மளை உள்ளே கொடுக்காம பிளட்டுக்கு எல்லா ஆக்சிஜன் ஃபுல்லாக பிளட்டுக்கு போகாமல் இருக்கிறதுனால வர ப்ராப்ளம் தான். அந்த கொரோனா அட்டாக் பண்ணுறது மெயினாக அதுதான். இந்த கொரோனா வைரஸ் ஃபஸ்ட்டு பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை குறைக்க வைக்குது. ஸோ அதனால் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு கரெக்டான ஆக்சிஜன் லெவல் பிளட் வழியாக போகாமல் தடுத்து நிறுத்துறது. ஸோ நம்மளுக்கு 90க்கு கம்மியாக இருந்தால் மேபி இது கொரோனாவோட சிம்டம்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 100% சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆக்சிஜன் லெவல் பிளட்டில் இதனால தான் கம்மியாகுதுன்னு கிடையாது, மேபி இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு இப்போ இந்த ஆக்சிமீட்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாங்க இது எப்படி நம்ம இது யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம பிளட் லெவலில் எவ்வளோ ஆக்சிஜன், நம்ம பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இதான் நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்ரு. இதில் வந்துட்டு நம்ம என்ன பிராண்ட் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அக்யூஷர்னு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிராண்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக எம்ஆர்பி படி இது 2999 போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு நான் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கும்போது 1850 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், உள்ளே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த டிவைஸு, சரிங்களா? ஸோ இது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து குவாலிட்டி செக் பண்ண கார்டு கொடுத்துருக்காங்க. தென் இதோட மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. உள்ள யூசர் மேனுவல்லே கிளியராக எல்லாமே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜ்னால் என்ன, இது வந்து என்னென்ன ரீடிங் இது குறிக்குது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஒருத்தர் படித்து பார்த்துருங்க. அது போக உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஐடி கார்டுக்கெலாம் டேக் மாதிரி மாட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் அந்த ஒரு நம்ம மேபி நம்ம தெரியாமல் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது டிவைஸுன்றதுக்காக சேஃப்டிக்கு அந்த டேக் மாட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த டிவைஸு. ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு AAA சைஸ் பேட்ரி யூஸ் பண்ணணும். AAA சைஸ் பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ 2 AAA சைஸ் பேட்ரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வாங்க இது பேட்ரி போட்டுடலாம். பேட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிவைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு இப்போது எதுதான் விரல் வச்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து மிடில் ஃபிங்கருக்கு தான் கொடுக்குறாங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிறது மிடில் ஃபிங்கருக்கு. தென் அதுக்கப்புறமா கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம் கொடுக்குறாங்க, தென் டோஸ் கொடுக்குறாங்க. நம்ம மிடில் ஃபிங்கருக்கு கூட போய்க்கலாம், தம் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளுக்கு மிடில் ஃபிங்கரே ஓகே தான். ஸோ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மிடில் ஃபிங்கரை அந்த நெயிலோட கடைசி வரைக்கும், அந்த மிஷின் நம்ம கடைசி வரைக்கும் டச் பண்ணணும். அங்கே சென்சார் இருக்கும், அது வரைக்கும் டச் பண்ணிட்டோன்னா நம்ம முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பட்டன் அழுத்திட்டோம்னா இது ஸ்டார்ட் ஆகிக்கும். அது ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த இது பண்ணும் போது மேக்ஸிமம் உங்கள் பாடி எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். உங்கள் பாடியோ கையோ எந்த மூமெண்ட் எந்த ஷேக்கும் இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் அந்த இதை ஆன் பண்ணுங்கள். கையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷின் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஏதாவது பாடி மூமெண்ட்ஸ் இருக்கும் போது மேபி அந்த பிளட் ஆக்சிஜன் வேல்யூவில் மேபி உங்களுக்கு சின்ன சின்ன மைனர் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த பட்டன் அழுத்தலாம். இப்போ அதுவே வந்துட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அது ரீடிங் ஓடுது. இதில் வந்துட்டு SpO2 தென் அந்த உங்களுக்கு பல்ஸ் ரேட்டும் காட்டும். இப்போ எனக்கு SpO2 பார்த்தீங்கன்னா எனக்கு 99% ஆக்சிஜன் இருக்குது. தென் பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. எனக்கு வந்து 95 to 100க்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு ஆக்சிஜன் ரேட்லேயே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி பல்ஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். எனக்கும் 73, 68 அந்த மாதிரி எனக்கு வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு அந்த இதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவ்வளோ தாங்க. நம்ம இதை செக் போட்டதுனே ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நம்மளோட ஆக்சிஜன் லெவல், நம்ம பிளட்டில் என்ன சேச்சுரேஷன் ஆக்சிஜன் லெவல் இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிவைஸாக இருக்குது. நம்ம வீட்டிலே இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ். இது இப்போ மட்டும் நம்ம இல்லாமல் இன் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேறு எந்த ப்ராப்ளம்னாலும் நம்மளே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிவைஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெறும் AAA சைஸ் பேட்டரி மட்டும்தான். நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப ஹை காஸ்ட்லாம் கிடையாது. இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வருது, 1850. ஸோ இது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்துக்காக தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்மளோட உடம்புக்கு எடுத்துக்கிறது கூட நம்ம எவ்வளோ விஷயம் வாங்குகிறோம். பட் நம்ம இது மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஸோ அதில் பாருங்கள், இந்த ரீடிங் மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்மளை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த விரல் வெளியே எடுத்துட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ நீங்களும் இதை வாங்கி நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
1850. இது வந்து கோயம்புத்தூரில் இங்கே இருக்கிற ப்ரைஸ் சொன்னாங்க. மேபி சிட்டிஸ் டு சிட்டிஸ் வேரி ஆகுது. நிறையா பிராண்ட்ஸும் இருக்குது. ஈவன் இது அமேசான்லேயுமே இது கிடைக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இப்போ மெடிக்கல் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இது ரொம்ப பற்றாக்குறையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ அப்படி தான் போய் பார்த்தோம், பட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது உங்களுக்கு ஆக்சிஜன் மட்டும் உங்களுக்கு இது கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வேல்யூ தெரிய வைக்கிறது இல்லை, அது போக உங்களோட பல்ஸ் ரேட், உங்களோட ஹார்ட் பீட் ரேட் எல்லாமே உங்களுக்கு இதில் தெரிய வைக்குது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை பேஸ் பண்ணி. ஸோ இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேங்க. Until then, bye bye from Leo.